நாம் முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு தியானிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. தலையை குறித்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷனை இங்கே பவுல் எடுத்து வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சிரசை குறித்து, தலை முடியை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு முக்கியமான கான்வர்சேஷனை அவர் ஆரம்பித்து வைக்கிறார். அவர் முக்கியமாக இங்கே சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், அந்த 3ஆம் வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த பிரின்சிபிள் ஆஃப் காட்லி லீடர்ஷிப், காட்லி லீடர்ஷிப்பை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ முதல்ல யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்து சபைக்கு தலை, அதுக்கு பிறகு குடும்பத்துக்கு தலை புருஷன், அதுக்கு பிறகு மனைவி. ஆனால் சில சமயத்தில் ஒருவேளை அவங்க விடோவாக இருந்தாங்கன்னா, கணவனை இழந்தவர்களாக இருந்தால், அந்த ஹெட்ஷிப் கண்டிப்பாக அந்த மனைவி மேல் வருகிறது. She becomes the head of the house and leading the family. She is the decision maker. ஸோ ஆண்டவர் அந்த விசேஷத்தை, கிருபையை அந்த சகோதரியின் மேலே கர்த்தர் வைக்கிறதை நாம் உணர முடிகிறது, நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களை அந்த பொசிஷனுக்கு எலிவேட் பண்ணி அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இங்கே இந்த தலையை கவர் பண்ணி ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்து ஒரு முக்கியமான சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இதில் 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று கல்ச்சுரல் கான்செப்ட், தி அதர் இஸ் த பிப்ளிக்கல் கான்செப்ட். கல்ச்சுரல் கான்செப்ட் படி கொரிந்தில் என்ன நடந்ததுன்றது ஒரு பக்கம், இன்னொன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு கஸ்டம், அதாவது ஆண்டவர் வைச்சிருக்கிற ஒரு பிப்ளிக்கல் ஆர்டர் ஆஃப் வர்ஷிப். ஸோ இந்த 2 கான்டெக்ஸ்டையும் நம்ம பார்க்கணும். காட்லி ஆர்டர்லையும் இருக்கிற அந்த கான்செப்டையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு விசேஷமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை இது பவுல் சும்மா சொன்னார், அல்லது பவுல் இதை அங்கே கொரிந்துக்கு மட்டும்தான் சொன்னார் அப்படின்னா, 17ஆம் வசனத்திலிருந்து பவுல் கர்த்தருடைய பந்தியை பற்றி சொல்லியிருக்கிறாரே, அதே அதிகாரத்தில் தலையை கவர் பண்ணுறதை பற்றியும் பேசுகிறாரு, கர்த்தருடைய பந்தியை பற்றியும் பேசுகிறாரு. கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசுகிறதை எடுத்துக்கிட்டு தலையை கவர் பண்ணுற இந்த சத்தியத்தை மட்டும் நம்ம இது நமக்கு தேவையில்லை, கொரிந்து சபைக்கு மட்டும்தான் பேசினார் நம்ம சொல்ல முடியாது. If that was culturally relevant only for the Corinthians, then even the Lord's Supper also should be in the same chapter. He is speaking about the Lord's Supper. அப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்றை விடுறது என்ன சூஸ் த பெஸ்ட்டா? அப்படி கிடையாது. எல்லாமே கர்த்தரால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட, எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற போதனைகள், டீச்சிங். ஸோ ஆகவே நம்ம அதை கேர்ஃபுல்லாக எடுக்கணும், அதை புரிந்து செய்ய வேண்டும். கட்டாயத்தின் பேரில் அல்ல, மனமுவந்து நாம் செய்கிறது தான் முக்கியம். ஸோ பவுல் இங்கே என்ன சொல்ல வருகிறார்? அவர் எடுத்து வைக்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டை குறித்து கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? ஸோ அவர் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எவ்ரி மேன் ஹூ ப்ரேஸ் ஆர் ப்ராஃபசைஸ் வித் ஹிஸ் ஹெட் கவர்ட் டிஸ்ஹானர்ஸ் காட். ஒரு ஆண் அவன் தன்னுடைய தலையை கவர் பண்ணிக்கிட்டு அவன் ப்ராஃபஸி பண்ணுறதோ, அதாவது தலையை கவர் பண்ணும்போது இந்த ஹேட், நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வரும்போது ஆண்கள் கேப் போடக்கூடாது.
கேப் போட மாட்டாங்க. ஏன்? ஆண்களுக்கு ஆண்டவர் அந்த கேப்பை போட அனுமதி கொடுக்கவில்லை. அது இட் ஷோஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட். ஒரு பெரியவங்க வராங்க, க்ரீட் பண்ணுறீங்க, கேப் போட மாட்டாங்க. நீங்கள் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேப்பை எடுத்துகிட்டு க்ரீட் பண்ணிவிட்டு திருப்பி கேப்பை போடுவாங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது கேப்பை எடுத்துகிட்டு தான் உட்காருவாங்க. இட் இஸ் ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஆண்களுக்கு தலையை கவர் பண்ணுறது இட் இஸ் தலையை கவர் பண்ணுறது டிஸ்ஆனரிங் மாதிரி. அப்போ பெண்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. பெண்களுக்கு தலையை கவர் பண்ணுறது இட் இஸ் ஹானரிங், அண்ட் தலையை கவர் பண்ணாதது இட் இஸ் டிஸ்ஆனரிங் அப்படின்னு சொல்லி பவுல் இதை எடுத்து சொல்கிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு முதலாவதாக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பி பார்ப்போம். அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். இந்த தீர்க்கதரிசிகள் சபையில் இருந்தாங்க. சபையில் இருந்த இந்த தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே they were covered with the body of hair. தீர்க்கதரிசிகளுடைய உடைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹேர். இன்னைக்கு தலை முடியை பற்றி நான் சில காரியங்களை நான் எடுக்கலான்னு விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியா தான் என்று சொல்லி. எலியாவுடைய அடையாளம் என்ன? எலியாவுடைய அடையாளம் அந்த தலை மயிரினால் செய்யப்பட்ட உடை. அவங்களுடைய காஸ்டியூமே என்னவா இருந்துச்சு? தலை மயிரினால் செய்யப்பட்ட. ஏன்னா அவங்க பல இடங்களிலும் வனாந்திரத்தில் வசிக்கும் போது அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அந்த நல்ல என்ன சொல்கிறது, ஒரு வார்ம்த்தை கொடுக்கும். அதனால அந்த ஹேர்னால் செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க போட்டிருந்தாங்கன்றதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகனுடைய ட்ரெஸ்ஸை பற்றி போட்டிருக்குது. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. மயிரினால் செய்யப்பட்ட ஒரு ஆடை என்று சொல்லும்போது இட் இஸ் நாட் எஃபெக்டிவ்லி அ மேன்ஸ் ஹேர் ஆர் அ உமன்ஸ் ஹேர். ஒரு ஆணுடைய தலைமயிரோ அல்லது பெண்ணுடைய தலைமயிரோ என்று சொல்லி நாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இட் வாஸ் a dress of hair and sometimes it was of animal hair. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு ஒட்டகத்தினுடைய மயிர், கேமல்ஸ் ஹேர். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒருவேளை ஏதோ ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்குதா இல்லை நிஜமாவேன்னு சொல்லி பார்த்தா உண்மையாகவே அவர் ஒட்டகத்தினுடைய அந்த உடையை தான் அவர் போட்டிருந்திருக்கிறார். ஸோ he was wearing a camel's hair dress. camel's skin போடல. இப்போ ஆட்டுத்தோல் உடை என்று சொல்லும்போது அது தோல் உடை, அதிலே மயிர் கத்தரிக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது தலைமயிரினால் செய்யப்பட்ட உடைன்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக இட் இஸ் ரெஃபரிங் டு த ஹேர் அண்ட் த ஹேர் நாட் பீயிங் ட்ரிம்ட். ஸோ இங்கே ஒட்டகத்தினுடைய மயிரினால் செய்யப்பட்ட ஒரு உடையை யோவான் ஸ்நானகன் போட்டிருந்தார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அதே மாதிரி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினாலே வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர்போர்வையை போர்த்து கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன் என்று என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். ஸோ a prophet, ஒரு ப்ராஃபட் தன்னை ப்ராஃபட் இல்லைன்னு சொல்றதுக்கு அவன் இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல். அப்போ ஒரு தீர்க்க தரிசிக்க அடையாளமே மயிர் போர்வை. இந்த ப்ரொஃபட்டிக் கார்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றவங்களை பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஈஸியா அவன் திஸ்பியனாகிய எலியா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு காரணமே அவன் போட்டிருந்த உடை.
So somebody was a prophet in the Old Testament. It was easy to identify them. அவங்க அந்த தலைமயிர்னால செய்யப்பட்ட ஒரு உடையை அணிந்திருப்பாங்க. அதனால தான் தீர்க்கதரிசிகளை எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றதே அந்த தலைமயிர்னால ஆன உடையை போட்டிருக்கிறவங்களை பார்க்கும்போதே தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த தலைமயிர்னால செய்யப்பட்ட அந்த உடைய போட்டிருக்கிற அவங்க அந்த ஐடென்டிட்டி, த வெரி ஐடென்டிட்டி, அதை தான் நான் பார்க்க விரும்புகிறேங்க. ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்டுக்கு வருவோம். இப்போ ப்ராஃபஸியோ ப்ரேயரோ பண்ணும்போது ஆண் தன் தலையை கவர் பண்ணியிருக்க வேண்டாம், பெண் தன்னுடைய தலையை கவர் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? முதலாவதாக நல்ல கவனிங்க, வேதத்தில் தலையில ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? தலையில தான் ஆண்டவர் அபிஷேகத்தை. சங்கீதங்களில் 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய சிரசிலே தலையிலே அந்த மயிரில் தான் ஆண்டவருடைய அபிஷேக தைலம் வார்க்கப்படுகிறது. காலில் அல்ல, கையில் இருக்கிற ரோமங்களில் அல்ல. இட் இஸ் ஆன் த ஹெட், இட் இஸ் ஆன் த ஹேர். அப்போ ஹேர் மேல ஆண்டவர் அபிஷேக தைலத்தை வார்க்கிறாருன்னு சொன்னா அந்த ஹேர் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஆமா, இட் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட்ன்றதை விட ஆண்டவர் ஹேரை பத்தி எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துறாரு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் 29ஆம் வசனம் போட்டிருக்குது, உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து மயிரும் விழாது, அந்த மேலே இருக்கிற அடைக்கலான் குருவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் விழாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையில் முடிய விழாதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். நான் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த நேச்சுரல் கிரேயிங் ஆஃப் ஹேர் இருக்குல்ல, அது கூட தேவனாலே அழகாக ஒரு தேவன் அலங்காரமாக தான் அதை கொடுக்கிறார். அது அசிங்கம் இல்லை. தலையில் இருக்கிற அந்த முடி வெள்ளையாவது கூட அது ஒரு கணம் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நரைமயிரானது என்னவா? மகிமையான கிரீடம். அதாவது ஒரு மனிதனுடைய நரைமயிர் அவனுக்கு மகிமை. நம்ம என்ன பண்றோம்? அந்த நரைமயிரை நல்லா பிளாக் அடிச்சு, எனக்கு மகிமை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் மகிமைக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டு வேணும்னு சொல்லி அதை அடிச்சு டார்க் பண்ணுறோம். சரி, ரைட்டு. பட் இருந்தாலும் அந்த நரை மயிர் என்பது அது தேவ மகிமையை குறிக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. எனக்கு ஒரு இதை பற்றி நான் ஆராயும் போது, ஆண்டவருக்கு முடி இருக்குதா? எனக்கு வந்த கேள்வி, நம்மளை படைச்ச கடவுளுக்கு முடி இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. ஏன்னா அவருடைய சாயல்ல நம்மளை படைச்சாருன்னு சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய சிரசில முடி இருக்கிறனால தான் அவருடைய இமேஜ்ல கர்த்தர் நம்மை படைத்தார். அவருடைய தலைமுடியை பத்தி பைபிள்ல வசனங்கள் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கல என்று சொன்னால், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. ஆண்டவருடைய தலையில் இருக்கிற முடி பிளாக்கா இல்ல. ஆண்டவருடைய தலையில் இருக்கிற முடி எப்படி இருந்துச்சா? வெண்பஞ்ச போல இருந்துச்சா. ஒயிட் as snow, ஒயிட் as snow. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய தலையில் இருக்கிற அந்த மயிர் எப்படி இருந்துச்சா? அது சுருள் சுருளா இருந்துச்சா, தங்கமயமா இருந்துச்சா, கோல்டன் ஹேர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலை மயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையுமாய் இருக்கிறது.
அவருடைய தலையில் இருக்கிற முடி கருமையாகவும் இருக்கிறது, அது குளோரியஸா வெண்மையாகவும் இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ ஆண்டவருடைய தலையில் இருக்கிற முடி ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, பிளாக்குன்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த க்ளோரி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த க்ளோரி ஆஃப் காட். ஸோ அதனால தான் வந்து பாருங்க, வேதத்தில் சில பேருக்கு சிலர் இந்த ஆர்கியூமெண்ட்டில் சொல்லுவாங்க, ஹேர் ரொம்ப முக்கியம் இல்லை, ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். See, what set apart Absalom from the others? அப்சலோமை மற்றவரிடத்திலிருந்து பிரித்து காட்டினது எது? அவனுடைய தலைமயிர் தான். So somebody can be very attractive based on their hair. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சலூன்லாம் ஏன் வந்திருக்குது, நிறைய பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து ஏன் வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் தலையில் எண்ணெய் வச்சு வலிச்சு சீவிட்டு இருந்த எல்லா சிஸ்டர்மார்களும் இன்னைக்கு தலையை வித்தியாசமாக ஏன் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் எண்ணெய் வழிகிற மூஞ்சோடு இருந்த ஆண்கள் எல்லாம் இப்போ வித்தியாசமாக கட்டிங் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் பெருகி இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் க்ரூமிங்னா என்னன்னு தெரியுது. நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் the effect of grooming. ஸோ சிகை அலங்காரம் என்பது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், how it makes a difference. அந்த ஒரு சொசைட்டி வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த சொசைட்டியினுடைய அந்த டெவலப்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் க்ரூமிங். அவங்க எப்படி அவங்களுடைய சிகை அலங்காரம், ஆடை அலங்காரத்தில் அவங்க, ஆனால் அந்த சில சமயத்தில் இந்த கல்ச்சர் என்ன பண்ணுதுன்னா, போக போக பசியில் காசு இல்லாமல் ட்ரெஸ்ஸு போடாமல் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச உடனே அன்னைக்கு பார்க்குறேன், ஆமாம் ரொம்ப வளர்ச்சியில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கல்ச்சரை பார்த்து நம்ம கற்றக்கூடாது. we have to be an example for the culture. சொல்லுங்க ஆமென். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25, 26 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனுடைய தலையிலிருந்து அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவன்கிட்ட ஒரு பழுதும் இல்லையா. சௌந்தரியம், எப்படிப்பட்ட சௌந்தரியம்! அவன் தலைமயிர் தனக்கு பாரமாக இருப்பதனாலே வருஷாந்திரம் அவன் சிரைத்து கொள்வான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் தலை முடியவே வெட்டுவார். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையா இருக்குமா, அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா. பட் ஆனால் அப்சலோம் வந்து அதை வச்சு தான் வந்து தாவீதுக்கு விரோதமாக ஜனங்களை வந்து மயக்கி இழுத்தது. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்சலோம் வந்து தாவீதை துரத்தி விட்டு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இந்த அப்சலோம் மேலே வந்தபோது எதை வைத்து தாவீதுக்கு விரோதமாக திட்டம் பண்ணினாரோ அதாலேயே பிடிக்கப்பட்டான். அந்த 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கழுதை சன்னல் பின்னலால் ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததுனால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அப்சலோம் தன்னுடைய சிகை அலங்காரத்து நிமித்தமாக அவன் தாவீதுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். எசபேல் என்கிற அந்த ராணியை குறித்து நாம் பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், ஏகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, தன் தலையை என்ன பண்ணலாம்? சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு. ஏன் இந்த 2 மட்டும் போடணும்? ஏன் மற்ற எதையுமே மென்ஷன் பண்ணாம இதை மட்டும் பைபிள் மென்ஷன் பண்ணணும்? அப்போ வாட் மேட் த டிஃபரன்ஸ் இஸ் வாட் இஸ் மென்ஷன் இன் த பைபிள்ல. வாட் செப்பரேட்டட் தெம் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரௌட் இஸ் வாட் இஸ் மென்ஷன் இன் த பைபிள். அப்போ எசபேலினுடைய முக்கியமான, அவள் ஆண்களை மயக்கின ஒரு காரியம், கண்களில் போட்ட மை, அவள் தலை முடியினுடைய அந்த சிங்காரம். ஸோ இதை வச்சுதான் she was attracting men. நீங்களே you will let me know. ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல எதை பார்ப்பாங்க? கண்ணை பார்ப்பாங்க, தலையை தானே பார்ப்பாங்க. அப்போது அவங்க தலையில் இருக்கிற முடியை தானே பார்ப்பாங்க. ஸோ அப்போ முடி வந்து இட் ஹஸ் இஸ் அட்ராக்ஷன். முடியில் இருக்கிற அந்த அட்ராக்ஷனை வந்து தவறாக பயன்படுத்துகிற இந்த எசபேல் என்கிற இந்த தப்பிச்ச, அதாவது தீர்க்கதரிசிகளையே
வழி தப்ப செய்தது இந்த ராணியுடைய அழகின் நிமித்தமாக. அவள் விபச்சாரம் என்கிற பாவத்துக்குள்ள she was seducing the prophets. அப்போ அதனுடைய அந்த செடக்ஷனுக்கு ஏகு மயங்கவில்லை. The other prophets, they were seduced by her beauty, but Jehu, his anointing was different. He was not willing to be seduced, but rather stand with God. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? He was anointed by the prophet's man, and he was not willing to compromise his anointing. அங்க பாருங்க, இன்னொருத்தருக்கு கர்த்தர் தலையில அபிஷேகத்தை வச்சிருந்தார். அவருடைய முடியில அந்த பிரதிஷ்டை இருந்தது. அந்த முடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு வியாகுலம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அவங்க தலையில் இருக்கிற முடியை அவங்க பிச்சு எடுத்துடுவாங்க. இட் வாஸ் a symbol of a curse and a mourning. எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி. So when the prophet Ezra went through a panic, when he heard that bad news, the way of mourning, அவன் தன்னுடைய வியாகுலத்தை தெரிவிக்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க வியாகுலத்தை ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பலை தூக்கி தன்னுடைய தலையில் மேலே போட்டு கொள்ளுவாங்க. அப்போ நல்ல கெப்ட் ஹேருக்கும் சாம்பல் புழுதி உடைய ஹேருக்கும் there is a difference. Somebody was in mourning, ஈஸியா ஜனங்களுக்கு தெரியும். அவங்க தலையில சாம்பல் இருக்கும், அழுக்கு இருக்கும், புழுதி. அப்படின்னா they are showing as a symbol of a curse. தலையில கெட்ட ஸ்மெல் வர்றது ஒரு கர்ஸ். நீங்க வழியில நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரொம்ப நாளா குளிக்காம சில பேர் பைத்தியம் பிடிச்சி அலைவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய முடி ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை குறித்து பைபிளில் போட்டிருக்குது. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், சரி, கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டுக்கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். பாருங்க, சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வாசனைக்கு பதிலாக அங்கே என்ன வருமா? ஸ்டென்ச் வருமா? கெட்ட வாசனை வருமா? அவங்களுடைய நல்ல முடிக்கு பதிலாக பால்னஸ். இதெல்லாம் ஒரு சாபமாக தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த தலை பரிசுத்தமாக இருக்கணுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஆண்டவரை பார்க்க போறீங்க. நீங்கள் ஆண்டவரை பார்க்க போகும்போது உங்களுடைய தலை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெண்கள் தலை முடிய மூடணுமா வேண்டாமான்ற அந்த டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கர்த்தருக்கு முன்பாக போகும்போது நம்முடைய தலை எப்படி இருக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே போவோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே ஆரோனையும் எலேயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாத படிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் சாகாதபடிக்கு. இங்கே இந்த டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்க்கும்போது தலைப்பாகை, ஆண்டவர் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷத்தை தலைப்பாகையை வைத்திருந்தார். which they are not supposed to, அதாவது their hair cannot be unkept.
இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Do not let your hair become unkempt. Do not tear your clothes. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஆரோனும் அவனுடைய குமாரனும் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க முடிய சரியா அவங்க கழுவி பரிசுத்தம் பண்ணாமல் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஒருவேளை அப்படி அன்கிளீன் ஹேரோட போனாங்கன்னா they will die on the spot. எசேக்கியேல் 44 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் தலைகளை சிரையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்திரிக்க கடவர்கள். அவர்களுடைய தலைமயிர் சிரையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும். அப்போ ஆண்கள் தங்கள் தலைமயிரை நீளமாய் வளர்க்கக்கூடாது, அவர்கள் தலைமயிரை கத்திரிக்க கடவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பிரமாணத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் ஆண்கள் தங்களது தலைமயிரை நீளமாக வளர்ப்பது இல்லை. ஏன்னா அவங்களுடைய தலையுடைய மகிமை கர்த்தர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை நம்ம 1 கொரிந்தியர் 16 வாசிக்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி I want to give you the basement. நல்ல கவனிங்க. Hair and anointing, it is very important. எசேக்கியேல் 8 அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8 அதிகாரம் 3 வசனத்திலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அவர் பிடித்தது எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எங்க தொட்டாரு? வாசிக்கிறோம். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை தூக்கினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய். அப்போ ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தொட்டது அவருடைய தலை மயிர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸோ இதில் ஆண்டவர் அந்த தலை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அதை எவ்வளோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணுன்றதனுடைய முன்மாதிரி கூட ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலை குளிக்க மாட்டாங்க, ரொம்ப கேவலமாக இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த மாதிரி நீ ஃபாஸ்டிங் பண்ணும்போது do not look like that. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்க. உபவாசம் இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய தலைமுடி எப்படி இருக்கணும்னு சொல்லி அக்கறை உள்ளவரா ஆண்டவர் ஈவன் he gives us how to conduct ourselves when we are fasting. வாசிங்க மத்தேயு 6:17. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் தலைக்கு எண்ணெய் பூசுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? ஏன்னா இட் ஹேஸ் டு பி கெப்ட். அதாவது எண்ணெய் பூசுறதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒழுங்கா பராமரிப்பு கூட. பம்பட்ட தலையா கேவலமா அன்கெப்டா இருக்கக்கூடாது. உன் முகத்தை கழுவு, உன் சிரசை பார்த்துக்கோ. டு நாட் பி அன்கெப்ட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு பிரியம் ஒழுங்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? The Lord is so mindful about how we are in front of him. அவருக்கு முன்னாடி நம்ம கனஈனமா நிற்கக்கூடாது. தேவ பிரசன்னத்துக்கு, ஜெபத்துக்கு, உபவாசத்துக்கு வரும்போது அப்போ ஆண்டவர் பிரேயருக்கும் தலை முடிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதா இல்லையா? ஆண்டவர் இங்கே ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறார் பாருங்க. நீ உபவாசிக்கும் போது, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, the idea is when you are prophesying you are under the anointing of God. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கர்த்தர் உங்களை எங்க தொடுறாரு? முடியதான் தொடுறாரு. ஆண்டவர் அங்கதானே கையை வைக்கிறாரு. இப்போ ஒருத்தவங்களை பிரதிஷ்டை பண்ணும் போது எங்க கை வைக்கிறோம்? தலை மேல தானே கை வைக்கிறோம். அப்போ அந்த தலை மேல தானே அந்த இறங்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்றது தலைமுடி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், உன் தலைமுடி அன்கெப்டாக இருக்கக்கூடாது, உன் தலைமுடி பரிசுத்தமாக இருக்கணும். லேவியராகமம் 10 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். ஹேர் அண்ட் டெடிகேஷன், தலைமுடியும் பிரதிஷ்டையும்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நசரைட், அதாவது நசரேய விரதம் என்று ஒரு விரதம் இருக்கிறது.
என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த நசரேய விரதத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். Hair was a symbol of dedication to God. Not any other part of the body, but hair was a symbol of dedication to God and for God. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு, பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட போது, நசரேயன் தன்னுடைய தலைமயிரினால் கர்த்தருக்கு பொருத்தனை செய்கிறவனாக இருக்கிறான். A Nazarite vow. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே அவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்லுகிறான். அவனுடைய ரகசியம் என்ன? அவனுடைய பிரதிஷ்டை எங்கே இருந்தது? நசரேய விரதத்தினுடைய பிரதிஷ்டை அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாய்க்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய மகன் இப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருக்க வேண்டும், அவனுடைய தலைமுடி சிரைக்கப்படலாகாது, அவன் திராட்சரசம் குடிக்க கூடாது, ஏன்னா அவன் கர்த்தருக்கு விசேஷமானவனாக இருப்பான், மகாபலசாலியாக இருப்பான். சிம்சோனுடைய மகாபலன் எங்கே இருந்தது? அவன் நசரேயனாய் இருப்பான் என்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திலிருந்து அவனுடைய அழைப்பே அதுதான். ஆனால் தன் ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தின போது அவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்றார் பாருங்க, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். He revealed the secret. தலை முடியல இல்லைங்க, தலை முடியினுடைய பிரதிஷ்டை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. When you they were dedicating their hair to God. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு பொருத்தனை இருக்கும்போது, because he was a Jew and because he also could be under the Nazarite vow, he made a vow to God and he shaved his head off. கொரிந்து சபையில் இருந்து விட்டு அவர் புறப்பட்டு அவர் போகும்போது அவர் சென்க்ரே என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு வர்றாரு பாருங்க. கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். So you see that he was actually trying to have a vow with God. And the vow, in fact, நீங்க பார்க்கும்போது இந்த சிம்சோன் மறுபடியுமாய் பலன் கொண்டு அந்த பெலிஸ்தியரில் 3000 பேரை கொல்லத்தக்கதாக அந்த தூண்களை அசைத்து போட்டாரே, அதனுடைய மெயின் காரணம் என்ன? நியாயாதிபதிகள் 16:22 சொல்கிறது, அவனுடைய தலையில் இருக்கிற மயிர் திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. கையை வயிற்று அல்லேலூயா சொல்றீங்களா? அவனுடைய தலையில் இருக்கிற மயிர் திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. another important thing நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது தலைமுடியினாலே பாவம் செய்ததை ஒரு பெண் உணர்ந்தாள். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா விபச்சார ஸ்திரியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவள் எப்படி தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ விபச்சாரத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவள் ரட்சிக்கப்பட்ட போது அவள் எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவள் மனம் திரும்பினாள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து. தலைமயிரினால் ஏன் துடைக்க வேண்டும் ஆண்டவருடைய பாதங்களை? ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவர் உணர்த்தப்பட்டிருக்கிறார், என்னுடைய தலைமயிரினால் நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆகவே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சிகை அலங்காரத்தை கலைத்து தன்னுடைய முடியினால் அவருடைய பாதத்தை அவர் துடைக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். ஸோ அப்போ தலைமுடின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை?
ஸோ இப்போ என்ன சொல்றாரு பவுல்? இதை வாசிங்க பார்ப்போம், 5ஆம் வசனத்தை. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. பாருங்க, இந்த ஹெட் கவரிங்கை பற்றி இந்த இடத்துல அவர் சொல்லுகிற அந்த முக்கியமான காரியத்தை பாருங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, அவர் ஜென்ரலாக சொல்லலை. பெண்கள் எப்போதும் தலையை கவர் பண்ணியிருக்கணும், பர்கா போடணும்னு சொல்லலை. சபையில் ஜெபம் பண்ணும்போது, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யாருக்கு முன்னாடி பெண் நிற்கிறாள், அவள் தன்னுடைய அடையாளம், அதாவது there are 3 important vital things which are involved when a woman stands and prays or prophesies in the church. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், ரெண்டாவது அந்த புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மூணாவது சபைக்கு கொடுக்க வேண்டிய கனம். இந்த 3 காரியங்களில் அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு பெண் தன்னுடைய தலையை கவர் பண்ணி இருந்தா அது கனம், கவர் பண்ணாவிட்டா அது கனவீனம், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டதா இருக்குமே என்று சொல்லுகிறத பார்க்கணும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முட்காடிட்டு கொண்டிருக்க கடவள். முக்காடு போடணும், இல்லட்டி தலைமயிரை சிரைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, கல்ச்சுரலி there was another perspective. ஏன்னா கொரிந்து சபையில் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் விபச்சாரத்திலிருந்து அவங்க மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வந்தவர்கள். ஸோ அவங்க கல்ச்சுரலி தே வேர் பீயிங் அட்ராக்டிவ் த்ரூ தேர் ஹேர் அண்ட் தே வர் அட்ராக்டிங் மென். ஸோ அவங்ககிட்ட சொல்றாரு, சபையில் நீங்கள் இடரலாக இருக்காதபடி ஒன்று மொட்டை அடிச்சிருங்க, இல்லாவிட்டால் தலையை முக்காடிட்டு கொண்டு நீங்கள் இருங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதுக்காக அவர் சொல்றாரு, ஏன் இவ்வளோ இதை முக்கியப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாரு? ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஸ்திரீ தான் அந்த கணவனுக்கு மகிமையே. ஆதாமை படைத்து விட்டு ஆண்டவர் ஏன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, கம்ப்ளீஷனுக்கு நான் ஒரு ஸ்திரீயை கொடுப்பேன்னு சொல்லி விழாவிலிருந்து எடுத்து சரிசமமாக தான் படைக்கிறாரு. ஆனால் இவனை கர்த்தர் முன்னாடி படைத்து பின்னாடி இந்த ஸ்திரீயை படைச்சு மகிமை என்று சொல்லும்போது the fullness of God's glory, அதற்கு பெண்ணை கர்த்தர் படைக்க வேண்டியது அவசியமா இருந்தது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஸ்திரீ கணவனுக்கு மகிமையா இருக்கிறாள். புருஷன், அதனாலதான் ஆண்டவர் அதை எம்பசைஸ் பண்றார் பாருங்க பவுல் அப்போஸ்தலர் மூலமாக 8ஆம் வசனத்துல, புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அந்த காட்லி ஆர்டர் பிரின்சிபலை இங்கே பவுல் எம்பசைஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறாரு. There are 2 principalities that stand. When a woman stands to honor, she not only has to honor God, but she also has to honor her husband or the man in the house of God. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆகையால் இப்போ 3வது ஒரு காரியத்தை சொல்ல. முதல்ல ஸ்திரீயானவள் கர்த்தருக்கு முன்பாக அவள் கனம் பண்ண வேண்டும், தன்னுடைய தலையை முக்காடிட வேண்டும். ரெண்டாவது as a symbol of submission to authority, to the headship of the husband. கணவர் அவருடைய தலைமைத்துவத்துக்கு தன்னை, நான் அவருக்கு கீழ் இருக்கிறேன், நான் அவருக்கு அடங்கி இருக்கிறேன், நான் ஐ சப்மிட் மை அத்தாரிட்டி டு ஹிஸ் அத்தாரிட்டின்னு அந்த புருஷனுக்கு தன்னுடைய சப்மிஷனை காமிக்கிறது ரெண்டாவது. மூணாவது அங்கே பவுல் சொல்றாரு 10ஆம் வசனம், ஆகையால்
தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் தூதர்கள் நிமித்தம்? தூதர்கள் நிமித்தம் ஏன் அவன் தலையை முக்காடிட்டு கொண்டிருக்க வேண்டும்? தூதர்களால என்ன பிரச்சனை வந்துச்சு? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இந்த பில்லி சூனியம் பண்ணுறாங்கல்ல, அவங்க எதை வச்சு பண்ணுறாங்க? தலை முடியை எடுத்துகிட்டு போய் அவங்க செய்வனை பண்ணுறாங்க. ஏன் தலை முடியை எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க? தலைமுடியில் அபிஷேகம் இறங்கும் போது தலைமுடியை வச்சு செய்வனை பண்ண முடியாதா? நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். நிறைய டெலிவரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு ஏவி விட்டு ஒரு ஒரு ஸ்திரீ அல்லது ஆண்களுடைய நிறைய பேருடைய தலை முடியில தான் அந்த அசுத்தாவி இருக்கிறத பார்த்துருக்குறோம். எத்தனை பேருக்கு டெலிவரன்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு பண்ணும்போது நீ எங்கே மறைச்சி வச்சுருக்க, நீ என்ன அப்படின்னும் போது அதை என்ன பண்ணும், எல்லா முடியும் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து அது போடும். அப்புறமா தான் அது முடி மூலமாக அந்த விச் கிராஃப்ட் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதே மாதிரி அந்த தலை முடிய பார்க்குற இந்த தூதர்கள்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பரிசுத்த தூதர்கள் இல்லை, விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்கல்ல. See, it's a different topic. I don't want to go there. மனுஷர்கள் தேவ தூதர்கள், the fallen angels, அவங்க இந்த விமன் அவங்கள அட்ராக்டிவாக பார்த்து ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ராக்ட் பண்ணப்பட்டு அவர்களோடு கூட சேர்ந்து ராட்சதர்கள் பிறந்தார்களாம். இம்ப்ரெக்னேஷன் ஆஃப் த ஹியூமன் கைண்ட் த்ரூ திஸ் ஃபாலன் ஏஞ்சல்ஸ். தட் அந்த அது ஒரு ராட்சச, அதனால தான் ஆண்டவர் உலகத்தை அழிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்கிறார். The Lord wanted to destroy the world and create a new world through Noah because he wanted to destroy those things which were an abomination to God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அந்த தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட. The important reason why these fallen angels were attracted to women was one of the important things was the hair. அதனால தான் இங்கே பவுல் எச்சரிக்கிறாரு, நீங்க அந்த தூதர்கள் நிமித்தமா உன் தலைமுடிய, இப்போ புரியுது அந்த ரகசியம்? ஏன் ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தலைமுடிய கவர் பண்ணியிருக்கணுன்ற அந்த சத்தியத்தை அவர் எம்பசைஸ் பண்றத புரிகிறதா? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11:11. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் சொல்றாரு, இது நிமித்தமா நான் உமனை ஒரு அடிமையா ட்ரீட் பண்ண சொல்லல. நான் இந்த முடியை பத்தி பேசும்போது ஐ எம் நாட் ஆஸ்கிங் எவ்ரிபடி டு ட்ரீட் விமன் ஆஸ் அ இன்ஃபீரியர் பர்சனாலிட்டி. ரெண்டு பேருமே தேவனால, சகலமும் தேவனால உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயையும் படைத்தது கர்த்தர் தான், புருஷனும் படைச்சது கர்த்தர் தான். பட் இட் ஹேஸ் டு பி அ காட்லி ஆர்டர். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த காட்லி ஆர்டரை கரெக்டா மெயின்டைன் பண்ண சொல்றார். The godly order has to be maintained properly. சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ அதனால இப்போ அந்த கிளாரிட்டி அவர் கொண்டு வரார். 13ஆம் வசனத்திலிருந்து, ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இவ்வளவும் சொல்லிட்டேன், ஐ லீவ் இட் டு யூ. தலைமுடியை கவர் பண்ணுறது. இப்போது நம்ம ஊரில் பெண்கள் லாங்காக தங்களுடைய ஹேரை வச்சுருக்கிறாங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் முடியை வெட்டிட்டோம், அதனால் நாங்கள் தலையை கவர் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி. நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நிறையா பேர் ஹேரை ஷார்ட்டாக வெட்டிட்டு
நாங்கள் கவர் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, ஐ லீவ் இட் டு யூ. பெண்கள் நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்க விடத்தில் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் வச்சுட்டு சொல்றாரு, நீங்களே நிதானிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கர்த்தருக்கு முன்னாடி பெண் தன் தலைமுடிய நீளமா வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கும். ஆண் நீளமா வளர்க்கிறது மகிமை இல்லை, பெண் தன்னுடைய முடிய நீளமா வளர்க்கிறது மகிமையா இருக்கும். அதுக்கு தான் பார்லரில் போய் முடிய இங்கே வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. கடவுள் உங்களுக்கு நீளமான முடியை கொடுத்ததுனால அதை அழகாக வச்சுக்கோங்க, அது மகிமையாக இருக்குது. இட் இஸ் க்ளோரியஸ், இட் இஸ் த க்ளோரி ஆஃப் த லார்ட். ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமை. ஸோ உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுக்குள்ளே இது லட்சணமா இருக்குமா? உங்களுக்குள்ள நிதானித்துக் கொள்ளுங்க. 14ஆம் வசனம் பாருங்க. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? சுபாவம்னு ஒன்று இருக்குது இல்ல, உங்க கான்சியன்ஸ்னு ஒன்று இருக்குது, உங்க ஜென்ம சுபாவம் இருக்குது, ஆவிக்குரிய சுபாவம் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு சுபாவமே போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. சில பேர் இதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமயிரே முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அவள் முக்காடு போட வேண்டியது இல்லை. அப்போ மேலே இருக்கிற வசனம்லாம் இவ்வளோ நேரம் அவர் சொன்னதெல்லாம் புரியல, இந்த வசனத்தை வச்சுட்டு எங்களுக்கு முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னு. அன்பார்ந்த பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தலைமயிர் குளோரியஸா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குளோரியா அவர் வரும்போது நீங்க அந்த உங்களை விட குளோரியஸா வரும்போது நீங்க அந்த குளோரியை நீங்க முக்காடிட்டு கொண்டு அவருக்கு முன்னாடி சப்மிஷன் பண்றது தான் அழகு. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மகிமையானவர் வரும்போது என்னுடைய மகிமையை பாருங்க, அவருக்கு முன்னாடி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு உங்க மகிமையோட என் மகிமை பெருசா அப்படின்னு போட்டி போடுறது இல்லை. அவர் வரும்போது அவருடைய பிரசன்னம் மகிமை வரும்போது நம்ம தலை. அதனால தானங்க மோசே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த சியோன் மலையில போகும்போது முக்காடிட்டு கொண்டார். ஏன்? அந்த மகிமையினுடைய பிரசன்னம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சில பேர் உடனே அதை வச்சு அந்த முக்காடு எடுபட்டு போயிடுச்சு, மோசையுடைய முகத்தில் போட்டிருந்த முக்காடு எடுபட்டு போயிடுச்சு, இப்போ மகிமை எல்லாம். எஸ், அன்னைக்கு இருந்த மகிமை வேற, இன்னைக்கு இருக்கிற மகிமை வேற. அன்னைக்கு ஒரு சிலருக்கு, இப்போ எல்லாருக்கும் கர்த்தர் மகிமையை கொடுக்கிறார். பட் the respect for the glory of God, ஆண்டவருடைய மகிமையை நம்ம எப்படி மதிக்கிறோம்? அதனால தான் அந்த கேருபீன்களும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அதை நீங்கள் அதை சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நேராக நிமிர்ந்து நிற்காதபடி அதை அடித்து வளைச்சு அதை கம்ப்ளீட்டாக இட் வாஸ் கவரிங். க்ளோரிக்கு அந்த மகிமைக்கு முன்னாடி எல்லாமே அடிபணிய வேண்டும். அந்த மகிமைக்கு எவ்ரிபடி. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டாருன்னா எல்லாமே சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க. Nobody will stand. அவர் மேல அவ்வளவு ஒரு மரியாதை, ஒரு கனம். சம்டைம்ஸ் வி ஃபீல் ஸோ, என்ன சொல்கிறதுனா, ஒரு நிர்பந்தமான மனிதனை போல யோசிக்கிறோம். ஏன்னா அந்த ப்ரெசன்ஸில் நிற்கும் போது நம்ம ஒரு வேளை தகுதி இல்லையோன்னு நினச்சி we've seen many people அதை உடனே கவர் பண்ணி தாழ்த்தி அவங்கள சப்மிட் பண்ணி திடீர்னு பார்த்தா முழங்கால் படி திடீர்னு சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுவார், உன் ஷூவை அவுத்துட்டு நில்லு. So there are reverential places. That's right. And reverential ஷூ அவுக்கணுமான்றது ஒரு டாக்டரின் இல்லை. ஆனா அதே நேரத்துல சில நேரத்துல உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். சரி, பாதரட்சைகளை தொடுத்துக்கொள்னு சொல்லும்போது சுவிசேஷம் அறிவிக்க போகிறதுக்கு பாதரட்சைகளை தொடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார். ஆனா மகிமையான ஒரு ரெவலேஷன் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் ஒரு நேஷனுக்கு தரணும், ஒரு வெளிப்பாடை தரணும். இப்போ மோசே பாதரட்சியை அவுத்துட்டு என்கிட்ட வா, நான் உன்னை பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன், நீ என்னுடைய பயங்கரமான பிளேஸ்க்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அவுத்துட்டு இங்க நில்லுப்பா. புரியுதா? ஸோ இது டாக்டரின் இல்லை, இட் கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஓவர்ஃப்ளோ ஆஃப் ரெவரன்ஸ். ஆண்டவர் மேல இருக்கிற மரியாதை.
ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம ஏன் இப்படி தலை குனிஞ்சு கொஞ்சம் நிற்கிறோம், அது இட்ஸ் a சென்ஸ் ஆஃப் a ரெஸ்பெக்ட்ல. அந்த துண்டை எடுத்து அந்த கட்டுறது அதே தான் ஜெபத்திலையும். நம்ம ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் பெண்கள் சபையிலே இந்த தலையை மூடி, அது இந்த கான்செப்ட் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் தலையை மூடணும், எல்லாம் கலைஞ்சிரும். பட் ஆனால் நான் என்ன சொல்றேன், அந்த பெண்கள் அங்கே போய் நிற்கும் போது எல்லா ஆண்களுடைய கண்களும் எங்க இருக்கும், அவங்க முகத்தை பார்க்கும், அவங்களுடைய தலை அலங்காரத்தை பார்க்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுடைய முதுகை காமிச்சிக்கிட்டோ, அவங்களுடைய இடுப்பை காமிச்சிக்கிட்டோ, அவங்களுடைய தலை முயரை நல்லா குளிச்சுட்டு விரிச்சு போட்டுட்டு நின்னாலோ அது எவ்வளோ பெரிய இடரலா இருக்கும். அதுக்காக தான் அந்த ரெவரன்ஸை கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால முக்காடு போடணுமா போடக்கூடாதான்றது ஒரு கம்பல்ஷன் இல்லை. நிறைய ஆத்தர்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து பார்த்தேன், அது எல்லாத்திலையுமே அவங்க சொல்றது இதுதான், இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அ ரெவரன்ஸ், honoring God, honoring the headship of the church, honoring the headship of the husband, the man. இது எல்லாமே அதுல இருந்து தான் வருகிறது. 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்று சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இஃப் யூ வாண்ட் டு ஆர்கியூ வித் மீ, விட்டுருப்பா. நான் உன்கிட்ட இதை பற்றி நான் ரொம்ப நான் சொல்ல விரும்பல. நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 17ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க கூடி வரும்போது நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்க கூடாது. நீங்க கூடி வந்தா, சபை கூடி வந்தா பரிசுத்தம் பக்தி விருத்தி உண்டாகணும், பாவமோ இடர்ல வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த சப்ஜெக்டை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலையை நம்ம கவர் பண்ணி ஜெபிக்கிறதும், பெண்கள் அவங்க தலையை மூடி அவங்க ப்ராஃபஸி பண்ணுறதும் எதற்காகன்றதை இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாரும் பெண்கள் உங்களுடைய தலையை நீங்கள் மூடிக்கொள்ளுங்க, நம்ம ஜெபிக்கலாம். தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளில் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆண்டவருக்கு எல்லாரும் இருக்க இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை சப்மிட் பண்ணுறேன்ப்பா, என்னை சப்மிட் பண்ணுறேன்ப்பா, என்னை சப்மிட் பண்ணுறேன். ஆண்டவரே, எங்களுடைய சிரசின் மேல் உங்களுடைய அபிஷேக தைலம் வார்க்கப்படுவதால், எங்களுடைய சிரசில் அபிஷேக தைலம், தலை முடி நிறைய கொற்ற ஒரு சகோதரியை பார்க்குறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஹீல் பண்ண விரும்புகிறார். உங்கள் தலை மேலே கையை வைங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, பொடுகு பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளோ ஷாம்பு போட்டாலும் உங்கள் தலையில் பொடுகு வந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக கஷ்டப்படுறீங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இன்னைக்கு அந்த சாப கட்டுகள் உடையும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னீங்களேப்பா, ஒவ்வொருவருடைய சிரசின் மேல உடைய கரங்களை இப்பொழுது வைப்பீராக. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொருவருடைய சிரசிலும் அபிஷேக தைலம் வார்க்கப்படுவதாக. ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குதோ இயேசுவின் நாமத்திலே சுகம் அடைவதாக. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் இப்பொழுது தெளிக்கிறோம். சொரியாசிஸ் ப்ராப்ளம் தலையில் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் இப்ப சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்திலே சுகம் அடைவதாக. எல்லா சாப கட்டுகள், தலைமுறையாய் இறங்கி வருகிற ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்திலே எதிர்த்து நிற்கிறோம். பரிபூர்ண விடுதலையை தரும்படி ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யார் யார் இந்த நாளில் சப்மிட் பண்றாங்களோ ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை உண்டாவதாக.
தேவனுடைய தயவு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய சிரசில் இருக்கிற மயிர் மேல என் ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்தது போல இன்றைக்கு எங்களுடைய தலை மயிர் மேல என் ஆண்டவருடைய கரம் இறங்கி வருவதாக. கர்த்தரை தொடுவீராக ராஜா. ஒவ்வொருவர் மேலும் அவருடைய சிரசின் மேலும் அவருடைய கரங்களை வைப்பீராக. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் கரங்களை தங்கள் குமாரர்கள் மேல் வைத்த போது அவர்களை ஆசீர்வதித்தவர் நீர் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பலிபீடத்தில் நின்று உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய சிரசின் மேல் உம்முடைய காயப்பட்ட கரங்கள் அமருவதாக. கர்த்தர் அவர்களை இன்று ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தலையில் இருக்கிற அந்த முடியை மேல உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா சாபத்தையும் கேன்சல் பண்றோம் அப்பா. இன்று முதல் ஆண்டவரே, சபையில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் ஆஃப் காட், when they pray and they prophesy, இதை குறித்து கர்த்தர் நீர் இன்னும் தெளிவை கொண்டு வருவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு புரிந்ததை நாங்கள் இன்னைக்கு விளக்கி இருக்கிறோம். இன்னும் எல்லாருக்கும் அந்த பர்சனல் கன்விக்ஷன் ஆண்டவரே, பர்சனல் கன்விக்ஷன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கன்விக்ஷனும் சப்மிஷனும் எங்கே இருக்குதோ அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். அப்படிப்பட்ட அந்த ஃபியர் எல்லாருக்குள்ளும் வரும்படி ஆண்டவரே, கடைசி நாட்கள் அநேக விழுந்து போகிற சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வேதத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் எங்களுக்கு போதித்த அந்த கட்டுப்பாடுகளுக்குள், கட்டளைகளுக்குள், கர்த்தர் போதித்த உம்முடைய கிருபைக்குள் நாங்கள் வளர கிருபை தாங்கப்பா. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. எல்லா சபைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ஊழியம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். தீர்க்க தரிசனம் ஜெபிக்கிற நல்ல சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஆண்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.